வந்து 2012 கொடிக்கு வந்து போய் மறுநாள் பிக்ஸு மாதிரி வந்துச்சு. பிக்ஸு மாதிரி வந்து அங்கே பில்ரத்தாசுன்னு எத்தனை போய் சேர்த்தோம். சேர்த்ததில் 13 நாள் வச்சிருந்து 7.5 லட்ச ரூபாய் ஆக்கிட்டாங்க. 7.5 லட்சம் காப்பாற்ற முடியாதுன்ட்டாங்க. அதே எஸ்ஆர்ஆமில் எங்கள் மாமா வந்து டாக்டர் ஆகுறாரு. அங்கே ஏமா வச்சுக்கிறேன் இங்கே இட்டுன்னு வானா எஸ்ஆர்ஆமுக்கு இட்டுன்னு போனோம். அங்கே என்ன சொன்னாங்க 3 லட்ச ரூபாய் ஆகும். நாங்கள் பரவாயில்ல சார், நாங்கள் 7 லட்ச ரூபாய் செலவு பண்ணோம், 3 லட்ச ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் சொல்லிட்டு பண்ணோம். எங்கள் குழந்தை வந்து அதே குரங்கு போல் ஆயிடுச்சு. இங்கே வந்து அவ்வளோ போதை ஏற்றி மருந்து ஏற்றி வச்சுருந்தாங்க. அங்கே போனோடனே எங்கள் மாமா என்ன பண்ணார், அந்த இதுவெல்லாம் எடுத்துட்டு மூக்கு வையா எல்லாம் கொடுங்க குழந்தை தெளிவாக. அப்போ தான் எலும்பு தான் வெறும் எலும்பு தான் இருந்துச்சு. நான் அப்போ தான் என்ன பண்ணேன், வசனத்தை படிச்சுட்டு அம்மா உன் இல்லத்துக்கு வந்துச்சு என் பொண்ணு இந்த மாதிரி படுக்க வச்சுட்டியாம்மான்னு நாங்கள் எல்லாமே 45 நாள் நாங்கள் ஆஸ்பத்திரியிலே படுத்துட்டோம். நாங்கள் யாருமே வீட்டுக்கு வரல. எடுத்து பிரித்து பார்த்த பைபிளை, மகளே நீ எழுந்துரு, உன் 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 படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ எழுந்து செல்லுன்னாங்க. அதே 45 நாள் அடுத்த 29 என் பொண்ணு எழுந்து நந்துச்சு. முன்ன உயிரோடுக்கு 2 பையன் என் பொண்ணுக்கு. நார்மலி டெலிவரி திருவருக்காட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறேன். நார்மலி டெலிவரி. நாங்கள் 2012 வரோம். 2012 வந்துனுக்குறோம். என் பொண்ணுக்கு எப்போ அது மாதிரி ஆச்சோ அன்னைக்கு நான் வரல, என் பொண்ணு மாதிரி தான் வந்துச்சு ஃப்ரெண்டு கூட சேர்ந்துன்னு. அது மழையில் மழை வந்துக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்குது, என்னென்னவோ சாப்பிட்டுக்குது. நைட்டு வந்து பட்டுச்சு, அவ்வளோதான். 2012 என் பொண்ணு ஆரோக்கியமாகுது. என் பொண்ணுக்காக நான் வந்துனுக்குறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. நாங்கள் இவ்வளோ கிட்ட போய் பார்ப்போம்னு நினைக்கவே இல்லை. இன்னைக்கு பார்த்தோன்னே எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஆனந்தமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இப்போ வரதுக்கும் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. அதனால் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு மாதாவை பார்த்ததுலையும். அந்த கிட்டவே கொடிக்கிட்டே பார்த்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் என் பேர் ரெஜினா, கேளம்பாக்கம் கிறிஸ்து மீட்பர் ஆலயம். 7 வருஷமாக இருக்கும் சார். 7 வருஷமாக வந்துட்டுருக்கேன். பாதயாத்திரையாக வந்துட்டுருக்கேன். இடையில கொரோனா டைமில் ஒரு 4 இயர்ஸ் எனக்கு செகண்ட் பேபி கன்சீவ் ஆகி டெலிவரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 4 இயர்ஸாக வர முடியல. அப்புறம் லாஸ்ட் இயர் வந்து இப்போ வந்திருக்கேன் சார். கிட்ட இருந்து கிடச்சிது. நான் இத்தனை வருஷம் நான் கிட்ட வந்து நான் கொடியை தொட்டு குண்டது கிடையாது. இப்போ இந்த வருஷம் வந்து நான் கொடியை தொட்டு கொண்டு ஆசீர்வாதம் எனக்கு நல்லா கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு பிளெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னைக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி எனக்கு என்ன தேவையோ அதுதான் வேண்டிக்கிட்டு வருவேன் நான். எனக்கு எப்பவுமே வருஷம் நிறைவேறி இருக்கு எனக்கு. அதனால தான் வருஷம் கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்துட்டு இருக்கேன். நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். நான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.